ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த கேரளாவில் ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க. ஏதோ பேர் சொன்னாங்க, அந்த ஃபால்ஸ் பேர் அது என்னென்னு வேறு தெரியல. அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து வண்டியெலாம் கீழே நிறுத்த சொல்லிட்டு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், காடு மேடு எல்லாம். ஐயோ, ரைடிங் ஷூ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு வரேன். ரைடிங் ஷூலேயே வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கின்னு பார்த்து ட்ரெக்கிங் ஷூ போட்டு தர மாட்டேன். ஃபஸ்ட்டு நாளே வந்து இந்த ரைடிங் ஷூவை போட்டு இப்படி காடு மேடில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, நம்ம கூட வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நாம் கடைசியாக போயிட்டுருக்கோம். சரியான வேக்காடுங்க. என்ன ஊர் அதெல்லாம். இந்த கேரளாவில் இருக்கவங்கெல்லாம் ஒரு டைப்பாகவே இருக்காங்க, ஏன்னே தெரியல. தமிழ் ஆளுங்களை பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மலையாளக்காரங்களை பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நாங்களாம் என்ன பண்ணோம்? அவங்க ஊருக்கு ட்ரிப்பு வரலான்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு தானே வரோம். இது வந்து கேரளா குண்டு ஏதோ சம்திங் அந்த மாதிரி பேர். எனக்கு பேர் சரியாக தெரியல. நான் மேலே போய்ட்டு அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்த டைம் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடு வந்து நல்லா போட்டிருப்பாங்க. எங்கேயா ரோடு? ரோடு இப்படி போகுது. ஆவா, ரோடு பாருங்க, பயங்கர செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு. அப்பா முடியல. ஐயோ, போய் ஆகணுமா? இப்படி ஏறுது, எப்படியே ஏறுறீங்க? ஒரே நாள் ஷூ வீணாக போயிரும் போலையே. இன்றைக்கின்னு பார்த்து ட்ரெக்கிங் ஷூ வேறு போட்டு ஆரம்பிட்டேன். அப்பா, என்னால் முடியல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணுமா? அங்கே போனால் யார் உங்கள் டீம் லீடர்னு கேட்குறாங்க. இவர் வேறு என்னையே பார்க்குறது. அதான் ஐயோ மாட்டி விட்டு என்ன பண்றது, அடுத்த ரைடு கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியாது. இவன் தான் ஃபால்ஸு அடி பேர் வேறு வச்சுருக்கான். எங்க வேணாலும் சுற்றுவோமா? எப்படியோ வந்து கேஸ் வேற எல்லாம் எழுதி வாங்கிட்டா என்ன பண்ணுவானுங்களோ தெரில. என்ன எழுதி வாங்கினாங்க? சும்மா ஒரு அவன் வந்திருக்கான், இன்னைக்கு தான் வந்திருக்கா, அதிசயமா ஓகேவா? வரப்போ 4 பேர்த்த பிடிக்கணும்ல, அந்த நம்ம ஊர் போலீஸ் செய்யற வேலையை தான் அவன் செஞ்சிருக்கான். ஓவர் திமிரா வேற பேசுறான். ஏங்க, அவன் டியூட்டி அது, அவன் பேசித்தான் தீரணும். அது எப்படி எதுக்கு சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறான். நாம வரதே தெரியும். அப்ப அவன் சொல்லியிருப்பான், இன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அந்த ஏரியால எவனா கிடத்த போட்டு வாங்க. தண்ணி எனக்கு தெரியும், தண்ணியே போகாதுன்னு நினைக்கிறேன். கூட்டி கொண்டு ஊற்றும். நீ எவ்வளோ தூரம் போகணும்? வந்தாச்சா? எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஓடிட்டே இருக்கோம், டெஸ்டினேஷனை ரீச் பண்ணல. ரப்பர் வச்சிருக்கோம், ரப்பர் எடுத்து போயிடும். வெயிட் பண்றோம். டிக்கெட் வாங்குற கவுண்டருக்கு வந்துச்சுங்க, யாருமே இல்லை. எல்லாம் மலையாளத்தையே போட்டிருக்கீங்க, இங்கிலீஷ்லாம் போட மாட்டாங்களா? கேரளம் குண்டு. அப்புறம் என்னது சொல்லு? குண்டு கேரளாவா? வாங்க போகலாம். இவன் தான் காரணம், இவன் லீடர் சிவா. வா, பிஜிஎம் பண்ணுமா? டீம் லீடர் பாங்க முன்னாடி. இவன் தான் டீம் லீடர், பர்பிள் சட்டை. கேமரா வச்சு கேமராமேன். ஷூ 8. ஸ்டிக்கரா கொடுத்தியா? மயிரில் இருந்துச்சா? எடுத்துடலாம்ல. ஆமா, எங்க இருந்துச்சு குழந்தைங்க? போற வழியில கத்திட்டு நம்மளை பார்த்துட்டு போய் நான் தான் லீவ் தூக்க இல்ல 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 நான் இல்ல இவன பேக் வைஸ் சரி சொல்றேன். இங்கிலீஷ் ஸ்கூல் சொல்லுங்க.
ஏ சை காருவான் ஏஐ மூலியமா அரெஸ்ட் பண்ணிடுறேன். உனக்கு அந்த டாக் வாய்ஸ் போட்டுறேன். இப்போ இன்ஸ்டால ஒரு வாய்ஸ் வந்து எல்லாருமே அதே பேசுறாங்க. அது ஏஐ. ஆமாண்ணா. முன்னாடி பேசிட்டு இருந்தான். ஐயோ தண்ணியே வரலன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் குட்டி பார்க் இருக்கு, லாக்கர் வைக்கிற இடமா? இவ்வளோ தூரம் எடுத்து வந்து நாங்கள் இங்கே எதுக்கு வைக்கணும்? அப்படியே எடுத்துகிட்டு போடலாமே. ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டு குட்டி வச்சிருக்காங்கல்ல லூசு கும்பிட்ட பேசுகிறான் பாரு. ஜல்லிக்கட்டான். சரியான ட்ரெக்கிங்காக இருக்குங்க இது. பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் மூடிட்டு வாங்க 2 பேரும். காலைல தான் இங்கே ஏதோ ஒரு கடை மாதிரி இருக்குங்க. ஏதோ பில்லு போடுறாங்க. இங்கே ரோடுலனாலும் சரி எதுனாலும் சரி பில்லு போடுறது ரெடியாக இருக்கிறார் ஒருத்தர். கேளுங்க, கேட்குற பசங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, இதுக்கு பில்லு போடுறீங்கன்னு கேட்குறோமா? இதுக்குள்ளே போகணுமா? எங்கே போகணும்? தண்ணி இருக்கா? வாட்டர் எங்கே இருக்கு? குடிக்கிறேன். ரோடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. காசை மட்டும் 20 ரூபா வாங்குறாங்க ஆளுக்கு. எங்கே இருக்குது தண்ணி? இங்கே பேர் பானையில் வச்சுருக்குறாங்க. கேளியா, ரோடு சரியில்லை, ரோடு இல்லை, காடு மலை ஏறி வர 20 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன். ஏறி வந்தது தண்ணியாவது போகுது, லைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். பாலம் கட்டியிருக்காங்க. கயிறு டமாலுங்கிற மாட்டிக்கினாரு ஒருத்தர். ப்ரோ அந்த சீட்டி ப்ளக் மட்டும் எடுத்து வரீங்களா? தண்ணியில் போட்டுலாம் விளையாடல, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் மணி பர்ஸில். எல்லாத்தையும் வச்சிடலாம். ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் கீழே மாத்திக்கலாம். பேகெல்லாம் இங்கே அங்கே வச்சிடலாம். எப்படி இந்தா உங்க ஐயா கூட சொல்லி தரணுமா உனக்கு? எத்தனை ஃபோன் வச்சிருக்குது? ஐயோ, உன் வாய்க்கு ஏதாவது போட்டு ஒட்ட முடியுமா? கோப்ராவா? என்ன கோப்ரா வச்ச? கோப்ரோன்னு கரெக்டாக வாயில் சொல்லு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் கேரளா குண்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு. அது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபாங்க. ரோடு கண்டிஷன்லாம் பார்த்தீங்களா, எப்படி ரோடு இருந்தாலும் இங்கே வாங்குற காசு வாங்கிட்டே தான் இருக்காங்க. தண்ணி வருதா? நடக்கணுமா? திரும்பவா? நடக்க விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். என்னங்க தண்ணியை காணோம்? ஐயோ, அவ்வளோ தூரம் போகணுமா? இப்பனா அவ்வளோ தூரம் போகணுமா? ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ் நடக்காமல் நடக்க விட்றீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ தான் கீழே போயிட்டுருக்கோம். சிலுக்கு ஹாய் சொல்லு. ஹாய். ஒரு ஹாய் சொல்கிறானுங்களா? உங்களையும் சொல்லணும், அவங்கள சொன்னேன். இவ்வளோதான் தண்ணி வருமா எப்பயுமே, இல்லை அதிகமாக வருமா? பசங்க பொண்ணுங்க யாரும் இருந்தாலும் இந்த வழி தான் நடந்து போகணுமா? இப்படி இருக்குது. இப்போ எப்படி பொண்ணுங்களாம் வருவாங்க சேஃபாக?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அந்த ஃபால்ஸு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அப்படியே ஊற்றுதோ, ஏதோ கிணத்துல தண்ணி மாதிரி நிற்கிது. நீங்கள் குளிக்க போகிறீங்களா? இன்னும் போக போக வழி இன்னும் சுருங்கிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கேருந்து குளிச்சா தான் ஃபால்ஸ் ரீச் ஆகும். சிலுக்க ஒரு டைவர்டரா? ஏ சிலுக்க திரும்ப மாட்டியா? கயிறு பிடிச்சி இறங்கணுமா? எந்த கயிறு? கீழே ஒரு கயிறு இருக்குதுங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? கயிறு எங்கே இருக்கு? கயிறா எங்கேயா இருக்கு கயிறு? அட ஆமாம், இந்த ஷூவை போட்டு எப்படி என்னங்க கயிறு பிடிச்சி இறங்க சொல்கிறீங்க? பொண்ணுங்களும் இப்படி தான் இறங்கிடுவாங்களா? பொண்ணுங்க பசங்க எல்லாம் இறங்கிடலாம், ஏறுறது தான் கஷ்டம். சிலுக்கு நீ இறங்கி ஏறுவியா? எப்படி பாருங்க, இப்போ பாருங்க, இங்கே இந்த கத்திரிப்புழு கலர் சட்டை இங்கே டைவ் அடிக்க போகிறான். தலைகீழா தான் குதிப்பான். குளி சிலுக்கு யார் சிலுக்குன்னு கேட்டாரு. யாரு? அவரு பாருங்க ஒத்துக்கிறான் பாருங்க தான் சிலுக்குன்னு. ஆமாம், அவ்வளோதான், இறங்க வேண்டியதான். அப்புறம் நீ நின்றுருக்க. இறங்கு 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 இறங்கு. தள்ளுட்டுதா? இருங்க, இவர் எப்படி இறங்குறாரு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் போய் என் தாத்தா கூட பக்கத்தில் படுத்துக்கலான்னு இருக்கேன். ஆனால் ஒரு இடம் போட்டுங்க நான் பக்கத்தில். என்னண்ணா கேடு? சரி, இது இங்கே இறங்கிடலாம். ஓகே, அதுக்கு மேலே எப்படி? கயிறு இருக்கு. நாமளும் வயசு பசங்க இறங்கிடுறோம். இங்கே ஒருத்தர் இருக்கானே, இங்கே அங்கிள். என்ன அங்கிள் இறங்கி ஏறிக்கிறீங்களா? ஒரு 47 வயசு ஆமாங்க. ஆமாம், அவர் பொண்ணு என் வயசு, எம்பிஏ படிக்கிறாங்க. அவங்க பொண்ணு நானும் எம்பிஏ படிச்சது. ஷூ எங்கே கழட்டி வச்சிங்க? ஃபோன் என்கிட்ட இருக்கு. கீழே இறங்குறதையா? கீழே வா, கீழே போய் எடுத்துக்கலாம். வரப்ப எடுத்துக்கலாம் மேலே. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்கயா. ஷூவை கழட்டுறாரு. நானே திட்டுவேன். மூடிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம்.